பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். இன்றைக்கு ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நீதிமான்கள் என்றால் யார்? நிறைய பேர் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நீதிமான்கள் என்பவர்கள் சபைக்கு சும்மா வந்தா போதும், ஜெபிச்சா போதும், கொஞ்ச நேரம் வசனத்தை வாசிச்சா போதும், இவங்க எல்லாருமே நீதிமான் சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். உண்மையில நீதியின் பிரகாரமாக வாழ்கிறவர்கள், தேவனுடைய சுபாவத்தின் பிரகாரமாக வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள். நீதிமான்கள் யாரையும் காயப்படுத்துவதில்லை, யாரையும் குற்றப்படுத்துவதில்லை, எந்த தவறான காரியங்களையும் செய்வதில்லை, எந்த ஏற்றத்தாழ்வையும் பார்க்க மாட்டார்கள், யாருடைய பணத்தையும் திருட மாட்டார்கள், எந்த கைக்கூலி வாங்க மாட்டார்கள். அவர்கள் செய்கிற வேலையிலையும் சரி, அவர்கள் செய்கிற ஊழியத்திலையும் சரி, அவர்கள் செய்கிற பிசினஸ்லையும் சரி, எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள். இப்போ உங்களுடைய வீட்டுல ஒரு 5 சின்ன குழந்தைங்க வாராங்கன்னு வச்சுக்கிடுவோம். உங்களுடைய குழந்தையும் சின்ன குழந்தையா இருக்கு. அந்த சமயத்துல இப்போ உங்களுடைய பிள்ளைய மாத்திரம் நீங்க ஸ்பெஷலா கவனிக்கிறீர்களா, இல்ல வந்த 5 பிள்ளைகளையும் நீங்க தனியா கவனிக்கிறீர்களா? ஒரு நீதிமானுடைய சுபாவம் தன்னுடைய பிள்ளைகளை போல அந்த 5 பிள்ளைகளையும் ஒன்றாக கவனித்து, அவர்களை ஒன்றாக அன்பு கூர்ந்து, தன்னுடைய பிள்ளையை போல அந்த 5 சிறு குழந்தைகளையும் பார்க்கிறவர்கள் தான் நீதிமான்கள். இதுதான் நீதிமானுடைய கேரக்டர். எல்லாத்தையும் நீதியாகவும் நியாயமாகவும் உண்மையாகவும் செய்கிறவர்கள். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ நம்ம வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு தேவன் விரும்புகிற ஒரு நீதியான வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.